ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டேவிட் கலை சேனல். வாங்க, இது என்ன வீடியோனா, இன்றைக்கி காலையில் ஃபுல்லு மழைங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இது எங்கள் சித்தப்பா வண்டிக்கு பூஜை போட்டிருக்காரு தீபாவளிக்கு. ஆனால் என்ன ஒன்று ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுக்கல. ஆனால் பரவாயில்ல, இது அப்புறமா பார்த்துப்போம். ஃபுல்லாக மழையாக இருக்கிறதுனால ஃபுல்லு பசங்களுக்கெல்லாம் ஒரே கோல்டு ஆயிடுச்சுங்க. கோல்டு ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில சமையல். அதனால் ஒரு ஐடியா வந்துருச்சு எனக்கு. பேசாமல் மிளகு ரசம் வச்சுருவோம். மிளகு ரசம் வச்சிட்டோம்னா கோல்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேங்க. மிளகு ரசத்துக்கு காஞ்ச மிளகா 4 கல்லிக்கிட்டே, கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், மிளகு ஜீரகம் கையில் இடித்து வச்சுருக்கேன், அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, சாதம் நான் முன்னாடியே வடித்து வச்சிட்டேங்க. சாதம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போது ரசம் மாத்திரம்தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு, கொஞ்சம் ரசத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும் எண்ணெய். கடுகு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகும் அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இடித்து வச்சுக்கிற பூண்டுங்க, தோலோடு போட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா கொஞ்சம் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கலர் வரணும், ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வர வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் அது தக்காளி ஜல்தி வதக்கணும். என்ன பண்ணணும், நம்ம உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் எப்பவுமே 2 ஸ்பூன் போடுவேன், எங்களுக்கு தகுந்த மாதிரி. அது தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருப்பிருக்கும். மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் தான் ரசத்துக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும், கோல்டுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா புளி கரைச்சியில் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக புளி ஊற்றக்கூடாது, புளிப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சமாக ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ரசம் நாங்கள் இப்படி தான் செய்வோம், சரிங்களா? அப்புறம் என்ன பண்ண, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 2 சொம்பு தண்ணி போதும். ஊற்றிட்டு அப்புறமா நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் இது வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன். கொத்தமல்லியை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி சும்மா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போதும். கிள்ளி போட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணுவோம், மிளகு ஜீரகத்தை இடித்து வச்சுருக்கேன், நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலக்கி மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு பாருங்க, ரசம் கொதி வரக்கூடாது. அது மேலே கொஞ்சம் நுரையாக இருக்கும்போதே நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு முட்டை வேக வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும். வேக வச்ச முட்டை தான் பிடிக்கும்.